ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை ஈவினிங் எனக்கு ஒரு கேக் டெலிவரி இருந்துச்சு. அதுக்கான வேலையை தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்துட்ருந்தேன். அது கூடவே ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தனால 2த்தையுமே என்னால் வந்து செஞ்சு முடித்து எடுத்து வைக்கிறதுக்கே நேரம் ஆயிடுச்சு. மறுநாள் ஆஷுராவுடைய நோன்பு. அதுக்காக எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணலை. மதியம் வச்ச குழம்பு வந்து மிச்சம் இருந்தனால அதையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து தூங்கியாச்சு. சஹர் டைமில் எழுந்திரிச்சு புதினா துவையல் மட்டும் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 3 காஞ்ச மிளகாய், 2 பத்தை தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆகிடும். இந்த கடாயை க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே அப்பளம் பொரித்து எடுத்தாச்சு. இன்றைக்கி சஹருக்கு நம்ம வீட்டில் சுடுசோறு, அது கூடவே அப்பளம், புதினா துவையல், நேற்று வச்ச சிக்கன் குழம்பு, இதையெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. எக்ஸ்ட்ராவாக வந்து டீ போட்டுக்கிட்டேன். சஹரில் கண்டிப்பாக டீ குடிக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சஹர் செஞ்சாச்சு. அன்னைக்கு இஃப்தாருக்கு தேங்காய் பால் போட்டு கடல் பாசி கூடவே மாதுளப்பழ ஜூஸ்லாம் எங்கள் சின்னம்மா வந்து செஞ்சு கொண்டுட்டு வந்துருந்துச்சு. அது கூடவே கடையில் சமோசா, அதுக்கப்புறம் வந்து பள்ளியில் நோன்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஆஷுரா அரஃபாவுடைய நோன்புகளுக்கெல்லாம் வந்து பள்ளியில் நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. அதே ஒரு பெரிய நேமத்து. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. இந்த நோன்பு ரொம்ப சிறப்புக்குரிய நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்பு கிடச்சது இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.